ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே EKN பைபிள் ஸ்கூல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்களை அன்போடு கூட இந்த வகுப்புக்கு வரவேற்கிறேன். நம்ம போன பாடம் என்ன படித்தோம் அப்படின்னா, வேதாகமும் பல தடைகளை தாண்டி நம்ம கையில் வந்துருச்சு. அந்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் தேவனுடைய வாயில் இருந்து வந்த வார்த்தைகள். ஆகவே அந்த வார்த்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். வானம் பூமி ஒடிந்து போகலாம், மலைகள் விலகலாம், புல் உதிர்ந்து போகலாம், ஆனால் அந்த வார்த்தைகளை ஒருவனும் ஒரு காலும் மறைக்கவோ அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது என்பதை நாம் 2 பாடங்களில் படித்தோம். 2வது பாடத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, இது தேவனுடைய வார்த்தை என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருவர் வரப்போகிறார் அப்படிங்கிறத இந்த 39 புத்தகமும் சொல்லுதுங்க பழைய ஏற்பாட்டில். அவருக்கு என்னென்ன அடையாளங்கள் சொல்லியிருக்கு. ஆகவே அது சொல்லப்பட்ட காலங்கள் வேற, சொல்லப்பட்ட ஆசிரியர்கள் வேற, அது நடந்ததா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், அப்படியே நடந்துச்சா இல்லையா? எந்த ஒரு மனிதனாலும் நாளை நடப்பதை சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்குதுன்றத இன்றைக்கி சொல்ல முடியாதுங்க. சில நேரத்தில் பார்க்குறோம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, எங்கேயோ வெளியில் போனாங்க, திடீர்னு சுருண்டு விழுந்தாங்க, செத்து போயிட்டாங்க. தெரியலையே அந்த மனுஷனுக்கு நாம் செத்துருவோன்றது தெரியலையே. இப்போது நாள் கிழமை நேரம் எல்லாம் பார்த்து, ஜோடி பொருத்தமெல்லாம் பார்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆகவே இவங்க 2 பேருக்கும் ஒரு திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி எல்லாம் உறவோடு சுற்றத்தாரோடு கூட சரியான நேரத்தில் தாலி கட்டுறவங்க இன்றைக்கி எத்தனை பேர் வழக்காடு மன்றங்களிலே தங்களுடைய விவாகரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் அவங்களுக்கு தெரியல, நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்கும், இவனால் இந்த பிரச்சனை வரும், இவங்களால் பிரச்சனை வரும், இவன் வாழ்க்கையில் ஒத்து வர மாட்டாங்கன்றதை கணிக்க முடியலையே. அப்படின்னா மனிதனுடைய அறிவு என்பது குறைவு, மனித ஞானம் புரிந்து கொள்ளுதல் என்பது குறைவு. நாம் வெளியே தான் பார்க்குறோம், மனதை யாரும் திறந்து பார்க்க முடியாது. நல்லவன் கெட்டங்கிறது பழகினா தான் தெரியும், அப்போது முழுசாக தெரிஞ்சுக்க முடியாது. யாரை குறித்து நாம் முழுமையான சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதாகமும் மட்டும்தான் சொன்னால் சொன்னதை சொன்னதின்படியே நிறைவேற்றும். இப்போ நம்ம நிறைய உதாரணம் படித்தோம் இல்லை? அதாவது ஏசாயாவில் நான் உங்களுக்கு நிறைய வசனங்கள் எடுத்து காட்டினேன். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14 படித்தோம், 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படித்தோம். இது சொல்லப்பட்ட காலம் 810 700 வரைக்கும் படித்தோம். இது கிட்டத்தட்ட 700-800 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் ஏற்கனவே படித்தோம் இல்லையா? கிமு கிபின்னு படித்தோம் பாருங்களேன். அந்த கிபியில் அப்படியே நடந்தது. வாசிக்கலாமா? மத்தேயு 1ஆவது அதிகாரம் 18 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், கவனிங்க, அவர்கள் கூடி வரும் முன்னே, அப்படின்னா அவங்க திருமணமாகி கணவன் மனைவி என்கின்ற உடல் ரீதியான உறவு கொள்வதற்கு முன்பதாக அப்படின்னு அர்த்தம். அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அப்போ ஒரு கன்னிகை கணவனுடைய உறவு இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள். அதான் ஒரு கன்னிகை மூலமாக பிறப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டதின்படியே இவள் கன்னித்தன்மை இருக்கும்போதே கர்ப்பவதி ஆயிட்டாள். இதை லூக்கா ஆசிரியர்
1வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அது அப்படியே படிச்சுட்டு வரும்பொழுது 31 சொல்றாரு, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக என்றாள். அவர் பெரியவராயிருப்பார். 32 உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாருங்களேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னால் சொன்னது அது அப்படியே நடக்குதா இல்லையா? அதனால தாங்க இது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு மனுஷன் சொல்கிற எல்லாமே தேவ வார்த்தை இல்லை. ஒருவேளை வேதாகமத்தில் இருக்கிறத மட்டும் சொன்னால் அவங்களும் தேவ வார்த்தையை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இதில் இல்லாமல் நான் கண்டேன், நான் பார்த்தேன், நான் போனேன், நான் விற்றேன், இது எல்லாமே சரக்கில்லாத வார்த்தை, சத்தியமில்லாத வார்த்தை. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது 39 புத்தகம் என்ன சொல்லுது? ஒருத்தர் வருவார், ஒருத்தர் வருவார், வரப்போகிறார், வரப்போகிறார்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல. இப்போது புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, அதில் சொல்லியிருக்கு இல்லையா, அதை சொன்னவர் வந்துட்டாருங்க. எப்படி வந்துட்டாரு? அதில் கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் அப்படின்னு சொல்லியிருக்கு, கன்னிகை வழியாக ஒரு குமாரன் வருவான்னு சொல்லியிருக்கு, ஏசாயா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்பொழுது ஒருவர் வந்து விட்டார், அவர்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டவர். அடையாளத்தை ஒப்பிட்டு பாருங்க என்று சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 4 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார். அப்ப மீக என்ன சொன்னாரு? எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, பெத்லெகேமில் இயேசு பிறப்பார் என்று இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பதாக 700 ஆண்டுகள் இருக்கும்போது அவர் சொன்னார். அவர் சொன்னதின்படியே யோசேப்பும் மரியாளும் நாசரேத்திலிருந்து பெத்லெகேமுக்கு போனாங்க. எங்க பிள்ளை பேரு நெருங்கிடுச்ச, நாசரேத்தூர்லேயே பிறந்திருக்க வேண்டியதானே, நாசரேத்தூரில் பெற்று கொண்டிருக்க வேண்டியதானே. ஏன் நாசரேத்தூரில் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளவில்லை? தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்காக தேவன் அந்த காலங்களை அப்படி அமைத்து கொடுத்தார். இதுதான் உண்மை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வேதத்தை எடுத்து நான் படிக்கிறது இருக்கா அப்படின்றது ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. முதல்ல 5ஆம் வசனம் வாசி. அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டு. எந்த தீர்க்கதரிசி சொன்னாருங்க? மீகா தீர்க்கதரிசி. இங்கே ஏரோது ராஜாவினுடைய அரண்மனையிலே பிரதான ஆசாரியர்கள் வேதப்பாரர்களை கூடி அவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது, இதோ மீகா எழுதியிருக்கிறான், அவர் பெத்லெகேமிலே பிறப்பார். கரெக்டா இருக்கா? அப்போ 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டது அப்படியே இங்கே நிறைவேறி இருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில்
15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பெத்லேஹேமிலே மேய்ப்பர்கள் சென்று இயேசு என்கிற குழந்தையை பார்த்து அந்த குழந்தைக்கு காணிக்கை செலுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கவனிக்கல, 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னாங்க. அப்படியே அது நடந்துருச்சு. சரி, ஒன்று முடிஞ்சு போச்சு. ஒரு அடையாளம் நமக்கு சரியாக கிடைச்சது. இந்த அடையாளம் என்ன சொல்லுது? இது தேவனுடைய வார்த்தை. இது எங்கே எழுதியிருக்கு? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுகிற வார்த்தையில் யாருடையது? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின்படியே அது நிறைவேறும். 2வது ஒரு அடையாளத்துக்கு போயிடுவோம். ஏசாயாவில் 11:1 படித்தோம் இல்லை? என்ன படித்தோம்? அவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்புன்னு படித்தோம் இல்லை? அது சரியாக இருக்கா? அவர் தாவீதினுடைய குடும்பத்திலாம் பிறந்தாரா? அந்த அடையாளம் பொருந்துதா அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 7வது அதிகாரம் 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 7ஆம் அதிகாரம் 42வது வசனம். தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லேஹேம் ஊரிலுமிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லையா? மேற்கோள் காட்டுறாங்க. எங்க இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வருவாருங்க? மேசியை எங்க பிறப்பாருங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் வருவார்னு சொன்னாங்கல்ல. அவர் பெத்லேஹேமில் தான் பிறப்பார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்குதுங்க. அதனால் அவர்தான் இவர் என்பதை புதிய ஏற்பாடு நமக்கு வேதாகமும் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு சாட்சி கொடுக்கிறது. அடுத்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18 படித்தோம் இல்லையா? அவர் ஆபிரகாமின் சந்ததியாக வருவார், உன் சந்ததியின் மூலமாக பூமியின் குடிகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார் இல்லையா? அப்போ இவர் ஆபிரகாமுக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, நான் கடந்த பாடத்தில் சொன்னேன், மத்திய 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறார் என்று ஏற்கனவே காண்பித்திருக்கிறேன். உங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அதே போல கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த சந்ததி கிறிஸ்து என்பதை நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். இப்போ புதுசா மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 27வது வாக்கியத்தை வாசிக்கிறேன், கவனி. அவ்விடமிட்டு இயேசு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்றார்கள். அவர் ஆபிரகாமின் சந்ததி என்றார்கள். அப்படியே அவர் ஆபிரகாமின் சந்ததி என்று மத்தேயு 1ஆம் அதிகாரமும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரமும் நமக்கு சொன்னது. அவர் தாவீதினுடைய மகனாயிருப்பார் என்று சொல்லியிருக்கிறது ஏசாயா 11:1. அது நிறைவேறியதா அப்படின்னா, யாரோ 2 குருடர்கள் இயேசு அந்த வழியா போறாருங்க. அது தெரிஞ்ச உடனே என்ன சொல்றான்? தாவீதின் குமாரன். ஏன் யோசேப்பின் குமாரன் கூப்பிட்டுருக்கலாமே? மரியாளின் மைந்தனே, மகனே அப்படின்னு அடிச்சிருக்கலாமே. அவங்க தானே அன்னைக்கு கண்கண்ட பெற்றோர்களாக இருந்தார்கள். அப்படி சொல்லல, தாவீதின் குமாரனே என்று அவன் அழைத்திருக்கிறான். அதே போல மத்தேயு 15வது அதிகாரத்தில் ஒரு புறஜாதி பெண், கானானிய பெண், அந்த அம்மா இயேசுவை எப்படி அழைச்சாங்கன்னு பாருங்களேன். 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஏன் இந்த அம்மா மரியாள் பேரு சொல்லல? இந்த அம்மா ஏன் யோசேப்பின் பேரு சொல்லல? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே ஒருவர் வருவார் என்று சொன்னார்களே, அந்த ஒருவருக்கான அடையாளத்தை சொன்னாங்களே, அவர் தாவீதின் குமார்னு சொன்னாங்களே, அது உண்மை. ஆம்,
வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு சாட்சியாக இதோ அந்நிய பெண், கானானிய பெண் கூட இயேசுவை எப்படி கூப்பிடுறாங்க? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இன்னும் சில வசனங்கள் மார்க்கு 10வது அதிகாரத்தில் 48வது வாக்கியம் வாசிக்க கேளுங்கள். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இவர் யாருன்னா பர்த்திமேயு குருடன். குருடர்களுக்கு கூட இவர் தாவீதின் குமாரன்னு தெரியுதுங்க. ஏன்னா வேதம் அதை சொல்லி இருக்கிறது. அவர் சொன்னதின்படி இவர் பிறந்திருக்கிறார். இவர் பெத்லேகேமிலே பிறந்திருக்கிறார். இவர் கன்னி வயிற்றிலே பிறந்திருக்கிறார். இவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்திருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறிருக்கிறதுனால இவர் தாவீதின் குடும்பத்தில் சேர்ந்த யோசேப்புக்கு அந்த குடும்ப பாக்கியம் கிடைத்திருக்கிறதுனால இவர் தாவீதின் குமாரன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைய மேதாவிகள் இயேசுவை தாவீதின் குமாரனாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆளுகிற ராஜாவாக பெத்லெகேமிலிருந்து புறப்படுவார் என்று மீகா சொன்னானே, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. தேவன் ஒன்று சொல்லி ஒன்று பாதி நிறைவேறி பாதி நிறைவேறாமல் போயிருமான்னு யோசித்து பாருங்களேன். இயேசுவை என்னன்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்துகிறாரு? பெத்லெகேமிலிருந்து எங்களை ஆளக்கூடிய பிரபு புறப்பட்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்குது. எங்கள் ராஜா அங்கேருந்தான் வருவாருங்க, எங்கள் ராஜா பெத்லெகேமிலிருந்து வருவாங்கன்னு சொல்லியிருக்குது. ஆனால் இயேசுவை வாயார பாடுகிற கூட்டம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார் அப்படின்னு பாடுற கூட்டம் இன்னைக்கு இயேசுவை ராஜாவாக அங்கீகரிக்கல. யோசிங்க என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ரைட், இப்போ அடுத்து என்ன சொன்னாங்க? யாரோ ஒருத்தர் வரேன்னு சொன்னார், அது நிறைவேறிச்சா அப்படின்னா எல்லாம் நிறைவேறிச்சிங்க, ஆனால் ஒன்று மட்டும் சரியில்லாத போல் தெரியுதே அப்படின்னு கேட்கக்கூடாது. அடுத்து என்னன்னு கேட்டால், மோசே சொன்னார், என்னை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதரர்களுக்குள்ள தேவன் எழும்ப பண்ணுவார் அப்படின்னாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா? இது உபாகமும் 18ஆம் அதிகாரத்தில் 18, 19 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் 22, 23 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதாகமத்தை நீங்கள் எடுத்து பொறுத்துங்க, சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிங்க. 3ஆம் அதிகாரம் 22. மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். பயமா இல்லை? கேட்கறதுக்கு ஆச்சரியமா இல்லை? இயேசு பிறக்கல, அவங்க அம்மா யாருன்னு தெரியாது, அவங்க அப்பா யாருன்னு தெரியாது, வளப்பாப்பா யாருன்னு தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? என்னை போல ஒரு தீர்க்கதரிசி. என்னை போல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன். மோசே தேவனிடத்திலே இருந்து அவர் கொடுத்த வார்த்தைகளை பெற்று அந்த வார்த்தைகளை அப்படியே ஜனங்களுக்கு ஒப்புவித்தான். அவன் அதில் கூட்டலை, அதில் குறைக்கலை. என்னை போல உண்மையான தீர்க்கதரிசி அவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் சுயமாக ஒன்றும் பேசவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 19 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேற ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார்.
அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் அப்படின்னு சொன்னவர். அதே யோவான் சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் தான் வார்த்தைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாருங்க. 49ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் சுயமாய் பேசவில்லை. இயேசு சொல்லுகிறார், மோசேயை போல தீர்க்கதரிசி. மோசே சுயமாக பேசவில்லை. நியாய பிரமாணத்தின் சட்டங்கள் அனைத்தும் தேவனால் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. அவன் பெற்றுக்கொண்ட சட்டங்களை மக்கள் மத்தியிலே அவன் சொன்னான். அதே போல இயேசு கிறிஸ்து தான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னது என்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னது என்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அப்ப மோசேயை போல தீர்க்கதரிசியா இவரு? மோசேயை போல உண்மையான தீர்க்கதரிசியா? ஆமா. அந்த வசனம் அப்படி நிறைவேறிருக்கு. அப்போ வேதாகமம் யாருடைய வார்த்தை? அதுதான் தேவனுடைய வார்த்தை. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்காரர் இருந்தாருங்க. அவருக்கு ஒரு 4-5 பொண்ணுங்க பிறந்துட்டாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து, நான் என்னுடைய ஆரம்ப காலத்தில் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து ஒரு ஆப்பிள் பழத்தை அவர்கிட்ட கொடுத்து, நான் தீர்க்கதரிசி, அடுத்து உங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறதா தேவன் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ, தேவ மனுஷன் சொல்லிட்டாரு, அப்படியே பிறக்கும் அப்படின்னு. நடந்தது என்ன தெரியுமா? அடுத்தும் பொண்ணு தான் பிறந்தது. தேவன் பொய் சொல்லுவாரா? யூகிப்பு, காயாப்பழமாக போட்டு விட்டுடு, ஏதோ ஒன்று நடக்கும். இல்லை, 5 பொண்ணு பிறந்துருச்சு, 6வது பையனா பிறந்துட்டா நான் சொன்ன மாதிரி பிறந்துச்சுன்னு தம்பட்டம் அடிக்கலாம். இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குருவி உட்கார பழம் விழுந்ததா? பழம் விடும்போது குருவி உட்கார்ந்து எனக்கு தெரியாது. மனிதனுடைய வார்த்தைகள் அனைத்தும் பொய். வேதம் என்ன சொல்கிறது? மோசே எப்படி தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தாரோ, எபிரேயரில் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு மேலானவர். ஆகவே அவர் எங்கும் உண்மையாய் இருந்திருக்கிறார். அவர் சுயமாய் பேசவில்லை. நம்புங்கள், வேதத்தை நம்புங்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சொல்லை எவன் ஒருவன் கேட்கவில்லையோ அவன் ஜனத்திலே இராதபடிக்கு நிர்மூலம் ஆகணும், தரிப்புண்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் சொன்னது இயேசு சொன்ன வார்த்தை. நீங்க நம்புறதும் நம்பாதும் உன் கையில் இருக்குது, என் பொறுப்பு கிடையாது. நான் சொல்றதை சொல்லிட்டேன், வேதத்தில் வாசித்து உனக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே அதை நம்புவது உனது கடமை, உன் தலைமேல் விழுந்த கடமை. நீ யாரானா இருந்துக்கோ, அதை பத்தி கவலை கிடையாது. இயேசு தெளிவா சொல்லுகிறார், நான் சுயமாக ஒன்றும் பேசவில்லை. தொடர்ந்து நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 50, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அதாவது யோவான் 12:50 படிக்கிறேன். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை, கவனிங்க, பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அப்ப இயேசு பேசின அத்தனை வார்த்தைகளும் மோசே எப்படி உண்மையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தாரோ அதே போல தீர்க்கதரிசி என்பதற்கு அது ஒரு அடையாளம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி தம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிற
வார்த்தையை கவனியுங்கள். நாம் எதை நம்பணும், ஏன் பைபிளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் என் சொந்த கருத்தை நான் சொல்லலை, ஏன் என்னுடைய சொந்த விருப்பங்களை நான் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா, இதுதாங்க தடைகளை தாண்டி வந்தது. எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பி, ராஜாக்கள் எழும்பி, அதிகாரங்களை பயன்படுத்தி எரித்து சாம்பலாக்கி, இதை தொட்டா கொன்னுடுவேன், இதை படித்த செத்துருவேன், நான் உன்னை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னலாம் மிரட்டி 30 வருஷத்தில் இது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னலாம் சரித்திரம் சொல்லி, கடைசி என்ன ஆயிடுச்சுங்க, இன்றைக்கி என் கையில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பைபிள் இருக்குது அப்படின்னா இது மட்டும்தாங்க தேவ வார்த்தை. இது சொல்கிறது நம்புங்க. இதையும் ஊழியர்களை சமப்படுத்தி பார்க்காதீங்க. மனுஷன், நான் ஒரு மனுஷன், அவ்வளவுதான். எனக்கு எந்த மேன்மையும் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன். நான் சொல்றதை நம்பாத, என் பேரில் நம்பிக்கை வைக்காத, எதை நம்பு. இதுதான் சத்தியம். இயேசு சொன்ன வார்த்தைகள் இங்க இருக்கு, புதிய ஏற்பாடு உபதேசங்கள் இங்க இருக்கு. இந்த வார்த்தை தான் சத்தியம். இயேசு சொன்னதுதான் உனக்கு ஜீவன், அவர் தான் வழி, இதை விட்ட வேற வழி கிடையாதுங்க. ஆகவே இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவம் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதில் இருப்பதை விட்டு விட்டார்கள். இறைமே சொன்னாரே, என்னை விட்டுட்டு தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள் என்று வேதனைப்பட்டாரே, அதுபோல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த வேதத்தை விட்டு யாரெல்லாம் சொல்றாங்களோ, அங்க தீர்க்க தரிசனம், இங்க தீர்க்க தரிசனம், அங்க அற்புதம், இங்க அற்புதம், அங்க அடையாளம், இங்க அடையாளம் என்று சொல்லி மனிதனின் பின்னே போய்கொண்டிருக்கிறார்களே, மனிதனை நம்பி மாண்டு கொண்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட உங்களை வேதத்தின் பக்கமாய் திரும்புங்கள் என்று ஈகேயின் பைபிள் ஸ்கூல் மூலமாக உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய காயப்பட்ட கரங்களை நீட்டி உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். நான் சொன்ன சத்தியத்திற்காக திரும்புங்கள் என்று அழைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் சத்தியத்திற்காக வாழ்வோம், சத்தியத்தின்படி பிழைப்போம், சத்தியத்திலே நாம் நிலைத்து நிற்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பிதாவே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது. 39 புத்தகங்கள் யாரோ ஒருவர் வரப்போகிறார் என்று சொல்லுகிறது. அந்த யாரோ ஒருவர் வரப்போகிறார் என்கிற அந்த அடையாளங்கள் ஒன்றும் பிசகாமல் அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவேறியதே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இவைகளெல்லாம் நாங்கள் வேதத்தை மாத்திரமே நம்ப வேண்டும் என்பதற்காக நீர் எவ்வளவு திட்டமாய் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். இந்த காலத்திலே வேதத்தை விட மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மனித வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்தவர்கள் விலகி போகிறார்களே, சத்தியத்தை தகப்பனை நோக்கி பார்க்க மறுக்கிறார்களே. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி தகப்பனே ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை காண்பிக்க உம்முடைய வேத வசனங்களை நீ தகப்பனே அனுப்பியிருக்கிறீர் என்பதை அவள் புரிந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனின் வசனம் விதையாமே, அதை விதைத்திடும் நாமே விவசாயிகள். கலப்பில்லாமல் விதைத்திடுவோம் முளைப்பிக்கும் கிறிஸ்தவரை. கலப்பில்லா கிறிஸ்தவரை, முளைப்பிக்கும் கிறிஸ்தவரை. கலப்பில்லா கிறிஸ்தவரை. அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.